இன்றைக்கும் குமுதத்தில் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்கேன். வேகமாய் வா விவேக். அது அலகாபாத் ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட். அது எல்லாருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் என்னுடைய பாணியில் நான் இப்போ ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணுமுன்னா உங்களுக்கு காக்ஃபிட்டில் ஏகப்பட்ட பச்சை லைட் எரியணும். எவ்வளோ சொன்னாங்க என்கிட்ட, 29 பச்சை லைட் எரியணும், எல்லா டிவைஸும் ஓகே. அது கொடுத்தாதான் பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுவான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டவர்லேருந்து அவனுக்கு சிக்னல்ஸ் கரெக்டாக வரணும். ஆல்டிடியூட் எதோ இது மேட்ரு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது ஒரு 7 சிக்னல். ரன்வேல அங்கே ஒன்றும் இல்லை, ரன்வே 09 ஃப்ரீ கிளியரன்ஸ் அப்படின்னு அவன் கிடைக்கணும். இத்தனை பேர் தான் டேக் ஆஃப் பண்ணுவான். இத்தனை பச்சை லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, 2ஆம் நிமிஷத்தில் விழுந்து நொறுங்குது. ஏன்? நீங்கள் சிம்பிளாக ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போயிடுவீங்க, மேட் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு எழுத்தாளன் நான் வந்து அதில் வந்து ஒரு கதை, இதில் வந்து ஏதாவது ஒரு பிளாட் இருக்குமா, ஒரு சதி இருக்குமா, அதில் ஒரு மந்திரி போகிறாரு, ஒரு மந்திரி இறந்துட்டார், அதில் ஒரு ஃபைனான்சியல் மனுஷன் ஏதோ ஒரு மந்திரி ஒருத்தர் இறந்துட்டார். அப்புறம் அதை நான் யோசனை பண்ண வைக்கிறேன், ஒருவேளை அவரை மர்டர் பண்ண நடந்ததாக இருக்கும், அப்போ இத்தனை பேர் சாகணும், அது லாஜிக் கிடைக்கும். அப்போ வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கதையை நான் திங்க் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு மிரட்டல், இதெல்லாம் வந்து என்னோட இமேஜினேஷன். அப்போ வந்து ஒரு மிரட்டல் வருது, இந்த மந்திரி வந்து டெல்லி போக போகிறார், அவர் டெல்லி போகக்கூடாது, ஃப்ளைட் அவுட் இறங்கணும், இல்லைன்னா வெடிக்கும் அப்படின்னு ஒரு பாம் த்ரெட் வருது, ஒரு த்ரெட் வருது அப்படின்னு கதையை மாற்றுறேன் நான். கதையை மாற்றி அந்த விமானம் வெடிக்குமா, இவர் இறங்குவாரா மாட்டாரா, அவர் சொல்கிற பயணம் பண்ணுறது என்னோட இஷ்டம், நீ இறங்க சொல்ல, நீ யார், உனக்கு இஷ்டம் வந்தால் ஃப்ளைட் எடு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா, டேக் ஆஃப் ஆனால் பாம்பு வெடிக்குமா வெடிக்காதா, இத்தனை கொஸ்டின் வருதில்ல உங்களுக்கு. அப்போது ஒரு கதையை வந்து ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம எடுக்கிறோம், அப்போது வந்து அதுக்கான அந்த ஃபேப்ரிகேஷன் அது முக்கியம். இப்போ இதுலேயே கதை நிறைய வந்துடுச்சு. இப்போ இவர் எதுக்காக டெல்லிக்கு போகிறாரு, இவர் டெல்லிக்கு போகிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை, இத்தனை வருதல்லவா. அப்போ கதை வந்து அப்படியே விரிவடையும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஒரு திரைக்கதைக்கான ஒரு கதை. இது வந்து நாளைக்கு மிகப்பெரிய பேசப்படுக இப்போதான் ஒரு 5 வாரம் ஆயிருக்கு கதை. இந்த கதை இப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு கதையும் இப்படி தான் வந்து நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.